நீ ஏன்டா அங்கே போன? நீ போயிருக்கக்கூடாது. நீ போனதால் பிரச்சனை எவ்வளோ பெருசாகி போச்சு பார்த்தியா அப்படின்னு சிங்கராஜா தன் முன்னாடி என்ன கரடியை பார்த்து செம்ம கோபத்தில் திட்டினாருங்க. ராஜா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு பேச ஆரம்பித்த கரடியை பார்த்து, போடா போ, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், போ போ அப்படின்னு சிங்கம் கோபமாக திட்டிருச்சிங்க. அங்கே இருந்த புலி கரடியை பார்த்து போ போ அப்படின்னு கண்ணால் செய்ய காட்டுச்சு. கரடி அமைதியாக போயிடுச்சிங்க. பின்னாடியே போன புலி, தம்பி, ராஜா கோபமாக பேசும்போது எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் எடுபடாதுப்பா. சற்று நேரம் கழித்து கோபம் தணிந்த பிறகு தான் போய் பேசணும். அந்நேரமே எழுத்து பேசுகிறதும் தர்க்கம் பண்ணுறதும் ரொம்ப தப்புப்பா, தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு புலி அட்வைஸ் பண்ணிச்சிங்க. அது ரொம்ப கரெக்டு தானுங்க. அதிபதியின் கோபம் உன் மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை பொறுமையை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் அப்படின்னு பிரசங்கி 10 நாளில் சொல்லப்பட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? பை.